எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு. அது நேர்மையின் நிறம், உண்மையின் நிறம், உழைப்பின் நிறம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கேயாவது ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னா, இந்த தேசத்தில் பல இடத்துக்கு பயணிக்கிறோம். யாராவது ஒரு சிவப்பு துண்டு போட்டோ சிவப்பு சட்டையோ போட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஒரு எளிமையான மனிதன் வரான், நம்ம பேசலாம், நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். சக மனிதர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்ருக்கு அந்த காலத்தில். இந்த சிவப்பு தான் பல இடத்துல தாங்கி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா காங்கிரஸ், அவர் ஒரு காந்தியவாதி. எங்கள் மாமா கம்யூனிஸ்ட், எங்கள் அம்மாவுடைய சகோதரர். எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லோரும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க, எந்திரிப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார். அவன் கிடக்கிறான்கிட்டே இருப்பார். இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது. ஒரே பரபரப்பாக இருக்காங்க. யாரும் எந்த திசைக்கும் போக முடியாது. காவல்துறை வராங்க. காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க. அதில் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போது சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை ஐயா, இப்போவும் 98 வயசு ஆகுது. இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்குது. எல்லோரும் கூடியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் இருக்கார். அவர் சைக்கிளில் இறங்கினார். ஒரு சிவப்பு துண்டு போட்டு ஒரு 6 அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் இறங்கினா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு. அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு. அந்த பயணம் ஆரம்பிச்சுது.